என்னங்கிறாது? ஒரு சாதாரண ரூம்ப துறக்கிறதுக்கு எதுக்கு இத்தனை ஆயிட்டா? ஏன் இன்னும் பழைய தொழில மறக்கவே இல்லையா நீங்க? அது இல்ல சார், பெரிய மனுஷன் நீங்க, உங்களுக்கு எது பிடிக்குதோ அவனே விட்டுருங்க. இது வெயிட்டா இருக்கு. எல்லாரும் கை தட்டுங்க. ஏன் நீ தட்ட மாட்டியா? தட்டுறேன் சார். என்ன பண்ணுங்க சார், இப்பதான் ஆரம்பம். இது சிறப்பா விடா. என்ன திறந்த முடியுங்க? இது போறவா பிச்சு பிடி மிச்ச ராஸ்கல். ஐயோ எது வெண்ணையா? ஏண்டா பார்த்து ஐயாவையும் அம்மாவையும் பிரிக்கிறதுக்கு டைவர்ஸ் ஐடியாவை கொடுங்க. என்ன ஒரு மாதிரியா வருதா? ஐயா ஏய், இனிமே இவன் நம்ம அம்மா வழிக்க வரவே கூடாது. அதுக்கு இவன் மறக்காதபடி நாம ஏதோ செய்யணும்டா. இவனை அடிச்சே கொள்ளணும்டா. என்ன சொல்ற? அத நான் சொல்றேன். கொன்னுட்டா ஈஸியா செத்து போயிடுவேன். நீ துடிக்க துடிக்க சாகணும்டா. துடிக்க துடிக்க எண்ணெயை காய வச்சு அதுல இவனை போட்டு பொரிச்சிடலாமா? பொரிக்க போறேன். ஏற்கனவே பொரிஞ்சுதான் கிடக்குறான். ரெண்டு கண்ணையும் இந்த கட்டையால நோண்டி எடுத்துடலாம். என்ன அப்புறம் கூட்டி வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்க? நாக்கோ மூக்கோ ஏதோ சட்டு புட்டுன்னு ஒரு முடிவுக்கு வாங்கலாம். பயந்தே சத்துருவ போல் இருக்கு. போறீங்க இல்லங்கடா. நீ என்ன பண்ண போற? ஏய் பாத்து, உனக்கு ஒரு வழி பண்ணிட்டேன். நீ சாப்பிடவே முடியாம சாக போற பாரு. ஏய் பாத்து, இத நாங்க மாட்டி விட்டோன்னு ஐயா கிட்ட எங்களை மாட்டி விட்ட அடுத்த நிமிஷமே கசாப் கடை கம்பில உன்னை மாட்டி விட்டுருவோம். ஜாக்கிரதை. பம் 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 ஆரம்பம் பேரின்பம். பம் 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 ஆரம்பம். இது நோ பார்க்கிங் ஏரியா சார். புதுசா? ஆமா சார், நேத்து தான் சார் வேலைக்கு சொன்னேன். அதான். சரிங்க சார். ஏண்டா நானும் பாக்குறேன், நோ ஸ்மோக்கிங் நோ பார்க்கிங் எவ்வளவு பெரிய போர்டு வச்சிருக்கு. அதுக்கெல்லாம் மரியாதை தர மாட்டியா? அவ்வளவு பெரிய மனுஷனா நீ? ஐயாவா அம்மா ஒரு பார்த்து அசிங்கப்படுத்திடுவாங்க. என்ன சார், எங்க வீட்டு வேலைக்காரர் இப்படி இருக்கிறீங்க? என்னது வேலைக்காரனா? ஆமா. துப்பிடுறாங்க. ஏடா அசிங்கமா போம்ல, வெளியே போய் துப்புங்க. ஏன் மேடம், நோ பார்க்கிங் நோ ஸ்மோக்கிங்னு இங்கிலீஷ்ல எவ்வளவு தெளிவா போர்டு வச்சிருக்கு. மத்தவங்களா அதை மதிச்சு நடக்கும்போது உங்க சர்வெண்ட் மாத்திரம் அதை மீறி நடந்தா அதை பார்த்து நாங்க சும்மா இருக்க முடியுமா? மத்தவங்க எல்லாம் படிச்சிருக்காங்க, அதனால இத பார்த்து புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்குவாங்க. இந்த வார்த்தை இங்கிலீஷ் தான் தெரியாது, அப்புறம் எப்படி நடந்துக்கும்? பார்த்தா வேலையில சேர போது சிங்காரன்னு பேருதான். அப்புறம் இது மூலைய பார்த்தோன்னே நான் தான் வாத்துன்னு பேரு. நிறுத்துக்கமா. இதாப்பா, இனிமேலாவது தெரியாத விஷயத்தை தெரியலன்னு ஒத்துக்கோ. வீண் ஜம்பாடிச்சு மாட்டிக்காத. போ. பெரிய ராஜாஜி தம்பி, நீ புத்திமை சொல்ல வேண்டியோ? போயா டிபுக்கு. பவானி, சின்ன சின்ன பையலாம் சிரிச்சு என்ன அவமானப்படுத்த அளவுக்கு பண்ணிட்டீங்க. பாத்துக்கிறேன் உன்னைய. வாத்து, அம்மா, இந்த பூ எல்லாம் நல்லா இருக்குல்ல? என்னம்மா நீங்க? இந்த பூ இங்க இருக்கிறத விட உங்க தலையில இருந்தா எவ்வளவு அழகா இருக்கும். என்னமோ எழுதிருக்கேன். அதுவா, யாருக்கு இந்த பூக்கள் பிடிக்குதோ அவங்க புளிங்கலாம். உங்க வேலைக்காரன் தான் படிக்கிறீங்கன்னு சொன்னீங்க, நீங்களே பூ படிக்கிறீங்க. யாருக்கு பிடிக்குதோ பிடிக்கலான்னு எழுதிருக்கு. அதான், எனக்கு இங்கிலீஷ் தான் தெரியாது, அம்மாவுக்கு தமிழே. என்ன இங்க கலாட்டா? பாருங்க, எல்லாருக்கும் முன்னாடி நான் படிக்காத தற்கொலைன்னு இந்த ஆள் காட்டி கொடுக்குறான். நீ இவனை வாத்துன்னு கூப்பிட்டியா? நான் எப்ப அப்படித்தானே கூப்பிடுவேன். அதனாலதான் உன்னை பழிக்கு பழி வாங்கிட்டான். 5 நிமிஷம் உள்ள போய் பேசி வரதுக்குள்ள இவ்வளவு கலாட்டாவா? ஏன் இப்படி அசிங்க மாட்டீங்க? வா. எப்ப பார்த்தாலும் அந்த பக்கமே பேசுவீங்க. ஏதா சிகரெட்? புதுசா நம்ம ஜெயிலுக்கு ஒரு காக்கி சட்டை போட்ட காந்தி வந்திருக்காருல, அவர் என்னை கூப்பிட்டு திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாதுன்னு புத்திமதி சொல்லி அறுத்துக்கிட்டு இருந்தாரு. நான் அவர் பேசிக்கிட்டு இருக்கும் போதே அவரோட சிகரெட்டை நைஸா அடிச்சுட்டு வந்துட்டேன். Take it? வேண்டாம். Unlucky fellow. Continue. பாண்டியா, குடிக்க போறியா? குடிக்க கூடாதுதான், ஆனா ஐயாவோட சிகரெட் ஆச்சே, வேணான்னு சொன்னா அவருக்கு மரியாதை இருக்காது.
எல்லாரும் வாய போலங்க. யூ கேட்ச் வாழச்சு போ. ஆமா தீபுடியோடா அவசரத்துல அந்த எடுக்க மாட்டேன்டா. திங்க் பண்றேன். நான் சிகரெட்டை தான் சுட்டேன். நெருப்பியா சுட்டேன். அந்த மகாத்திருடன் எவருடோ துரோகி பசங்களா. ஐயா அந்த ஏன்டா என்கிட்ட சொல்ல. எனக்கு வர ஆத்திரத்துக்கு ஓய் ஊதுறது போதும். நான் ஐயா இல்ல, காக்கி சட்டை போட்ட காந்தி. ஐஸ்கிரீம் தர மாட்டேங்கய்யா. கீப் இட் அப். கவி, ஹாப்பி பர்த்டே. சார் என்னப்பா அப்படி பாக்குற? ஜெயில் ரெக்கார்ட்ஸ் பார்த்தேன். இன்னைக்கு உன் பிறந்த நாள்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த உலகத்துல உனக்கு எது கிடைச்சா ரொம்ப சந்தோஷப்படுவியோ அதை நான் உனக்கு பிரசன்ட் பண்ண போறேன். அன்பு, தேங்க்யூ சார். பாத்து 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 ஐயாக்கு சாப்பாடு கொண்டு போன. சீக்கிரமா வா. எங்க போய் தொலைஞ்சானோ. பவானி பாத்துக்கிறேன் உன்னை. யாரு அது? நில்லு. ஐயோ ஐயோ சாப்பாடு கூட. ஐயோ யாரும் சாப்பாடு கூட தூக்கிட்டு போறா. ஏய் புடிடா. பாத்து பாத்து. ஏண்டா எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த சிங்காரம் இருக்க வீட்லயே வந்து கூடை ஏத்துடுவ. கூடைக்கு பிறந்தவனே விடாதா. என்னது? கத்தி. ஐயப்பா பாத்து பண்ற போடா. என்ன கிண்டலா? அண்ணே தெரியாம சொல்றேன். நீங்க போங்க, அடிக்கடி வாங்க, என்ன மாதிரி திரும்பிக்கங்க. அந்த பையன் இருக்கட்டும். சரிதானே? ஏம்மா, 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 உள்ள கத்தி வச்சிருக்காமா? கத்தி கத்தி. குச்சி மிட்டாயி. இது பார்த்தா நீ பயப்பட்ட. அவன் வெளிய எடுத்து காட்டவே இல்லம்மா. உன்னை ஏன் பாத்துல கூப்பிடுறேன்னு இப்ப புரிஞ்சுதா? போய் ஐயாவுக்கு ஃபோன் பண்ணு. சரிம்மா. போன உன்னை. ஐயோ ஏண்டா கிளிப்பிள்ளைக்கு சொன்ன மாதிரி சொன்னல, பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாதுன்னு. ரிலீஸ் ஆன உடனே ஏன் வீட்லயே கை வச்சிட்டியா? ஐயா கிளிக்கு இத்தனோண்டு சொன்னா கேட்டுக்கோ. எனக்கு ஆன பசி ஆச்சா. எத்தனை நாள் பட்டினி வச்சுட்டு பலம் நீ அப்பா, யான பலம் நீ அப்பா, தமிழான. ஏம்மா நில்லுங்கம்மா. என்ன அம்மா வீட்டுக்குள்ள போறானா சாம்பிராணி காட்டியாச்சு. அப்புறம் அதுக்கு மேல கலவாணி பள்ளியை தங்கி இருக்க ரூமுக்கு வந்து சாம்பிராணி போடணுமா? வாத்து இது இது எங்க வீடு தானே? ஆமா. யா ஐயா என்ன அந்த ரூம் உங்களுக்கு எழுதி கொடுத்துட்டாங்களா? அம்மா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை குளிச்சியா? ஏது குளிச்சியான்னு கேட்டேன். அம்மா சாம்பிராணி புகைய மீறி. அம்மா என்ன குளிக்காம வரணும்? என்ன கேள்வி? சரி, நீ குளிச்சாலும் குளிக்காட்டும் ஒரே மாதிரிதான். வாத்து வாத்தா பவானி, ஒவ்வொரு மாட்டு பொங்கலுக்கும் குளிக்கிறவன் நீ. ஐஜி வீட்டுல வேலைக்காரியா இருக்கிறப்ப வெள்ளிக்கிழமை காலையில சாணி தட்ட ஆரம்பிச்சீங்கன்னா சனிக்கிழமை சாயங்காலம் வரைக்கும் முடிக்க மாட்டேன் நீ. நீ பார்த்து என்ன கேட்கிற? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை குளிச்சியான்னு பாத்துக்கிறேன் உன்ன. அம்மா ஒண்ணு இல்லம்மா, கண்ண சுத்தி பாடிக்கிட்டு இருக்கேன். என்னம்மா என்னமோ குத்திருச்சா? ஐயோ முள்ளுமா? வீட்டுக்குள்ள எப்படியா முள்ளு இருக்கும்? அம்மா முழு மீன் முள்ளுமா? ஐயோ என் விரதமே போச்சு. என்னம்மா குழப்பறீங்க நீங்க? மீன் தின்னாதான் விரதம் போகும், மீன் முள்ளு குத்துனாலமா விரதம் போகுதா? பார்த்தாலே என் விரதம் போயிடும். பார்த்தாலே விரதம் போகுமா? ஆமா. அப்ப நான் சொல்ற இடத்த நல்லா பாருங்க. ஐயோ ஒரே எலும்பு. பாத்து என் விரதம் போனதுக்கு நீயே ஏசிருக்க. என்னம்மா சிரிக்காம என்னம்மா பண்ண சொல்றீங்க? வீட கோயில் மாதிரி வச்சிருக்கேன் சொன்னீங்கல்ல. கசாப்பு கடையை விட கேவலமா கடிச்சு மெண்டு துப்பி இருக்காங்க. எல்லாம் ஐயா குடுக்கறா. ஐயாவுக்கு நீங்க குடுக்கற செல்லம் என்ன? இப்படி ஹோட்டல்ல வாங்கி கொடுத்து காசு கறியாக்குறாரு. என் புருஷன் பேச்ச கேட்க மாட்டேன். ஏமா ஏமா ஏமா
புருஷனை கைக்குள்ள போறது ஒரு தனி களமா? பாத்து ஆ, நான் என்ன பண்ணணும்? அப்படி கேளுங்க. ஐயா காலையில தூங்கி எந்திரிக்கிறாரு, அப்ப அவர் காலை தொட்டு கும்புற பழக்கம் உண்டா? ஆமா. அதுதான். சரி, அது போட்டும். ஐயாவுக்கு தலைவலி காய்ச்ச வர்றப்ப தைலம் போக்குவரத்து தைப்பது உண்டா? ஆமா. அதுதான். சரி, அதுவும் போட்டும். ஐயா நல்லா தூங்கிட்டு இருக்கப்ப கைய காலை பிடிச்சு அமுக்கிற பழக்கம் உண்டா? ஆமா. அதேதான். படிச்ச பொம்பளைக்கும் படிக்காத உங்களை மாதிரி பொம்பளைக்கும் உள்ள வித்தியாசம். சரி, நான் படிச்ச பொண்ணு மாதிரி இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? புருஷனை மிதிக்கணுங்கிறேன். என்னையா தப்பு தப்பா சொல்றேன்? இருங்கம்மா, நான் என்ன காலை வச்சு நெஞ்சில ஏறி மிதிங்க நான் சொன்னேன்? அது கிடையாதுமா, அதுக்கெல்லாம் வேற வழி இருக்கு. வேற என்ன வழி? ஒரே வழி, உத்தமமான வழி. டிரைவர். டிரைவர் அப்படின்னா? அத விவரம் ஒரு பேப்பர்ல எழுதி தரமா, அத ஐயாட்ட கொண்டு போய் காட்டி ஒரே ஒரு கையெழுத்த மட்டும் வாங்குங்க. அதுக்கப்புறம் பாருங்க, நீங்க உட்காருனா உட்காருவாரு, நில்லுனா நிப்பாரு, தலகால தொங்குனா தொங்குவாரு. சரி சரி சரி, அதுக்கு சீக்கிரமா ஏற்பாடு பண்ணு. அவரை பத்தி ஒண்ணு இல்ல, இந்த திருட்டு பசங்களை முதல்ல வெளியே அனுப்பு. அதான், அதேதான். சரி, நான் இருக்கேன், நீங்க போங்கம்மா. பவானி, இனிமே நீ புருஷன் கூட வாழ போறதும் இல்ல, விரதம் இருக்க போறதும் இல்ல. இன்னையோட ஆட்டம் குரோஸ். மினிஸ்டர் சொன்னா ஒரு கிரிமினல் விட்டுருவாங்களா? எது வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். வெய்யா போனேன். ஏதுல எவ்வளவு பணம்? நீங்க சேர்த்து விட்ட இடத்துல சம்பளம் கொடுத்தாங்க ஐயா. காலையில தான் நான் வேலையில சேர்த்து விட்டேன், அதுக்குள்ள எப்படி சம்பளம் கொடுத்தாங்க? நாங்க வேலைக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் சம்பளமே கொடுத்திருக்காங்கய்யா. ஏதோ நீங்க சொன்ன ஒரே காரணத்துக்காக எங்களை வேலைக்கு வச்சுக்கான்னு சொன்னாங்க ஒழிய, உங்களை தவிர வேற யாருமே எங்களை நம்பலையா. பாவம், எங்களால உங்களுக்கு தாயா கஷ்டம். பேப்பானே, கட்டினா உடஞ்சு போட போடா. போடா. அடேங்கப்பா, வாங்கி கொடுத்த நைட்டி போட 5 வருஷம் கழிச்சு இன்னைக்குதான் தைரியம் வந்துச்சா? பொம்பளைங்களுக்கு எந்த நேரத்துல எப்படி தைரியம் வரும்னு சொல்ல முடியாது. இந்தாங்க. என்னது? டிரைவர்ஸ். டிரைவர்ஸா? அப்படின்னா? சொன்னா திருந்தாத புருஷங்களை திருத்துறதுக்காக படிச்ச பொம்பளைங்களா எழுதி வாங்கிக்குவாங்களாம். ஓ, டிரைவர்ஸா? ஆமா, அதேதான். எனக்கு கொஞ்சம் விவரம் தெரியுங்க. நான் என்ன திருந்தணுங்கிற இப்ப? ஊர் உலகமே ஒதுக்கி வைக்கிற இந்த திருட்டு பசங்களை இந்த வீட்டை விட்டு விரட்டுங்க. இல்லன்னா டிரைவர்ஸ். அப்போ நான் இதுல கையெழுத்து போடணும்னு சொல்றேன். அவ்வளோ பயம் இருந்தா நான் சொல்ற பேச்ச கேளுங்களேன். சோ, இந்த நிமிஷத்துல இருந்து நீயும் நானும் புருஷன் பொண்டாட்டி கிடையாது. ஏன்? என் புருஷனை பிடிக்கல, விவாகரத்து கொடுங்க தானே கை நாட்டு வச்சிருக்கேன். விவாகரத்தா? டிரைவர்ஸ்னா விவாகரத்துன்னு தான் அர்த்தம். பாத்து, என்ன வாழ வெட்டி ஆக்கணுமா நினைச்சு என்னங்க, அது எனக்கு கொடுத்துருங்க. எப்போ விவகாரம் இவ்வளவு தூரம் வந்துருச்சோ, இனி நம்ம கோர்ட்லயே பாத்துக்கலாம். கொஞ்சம் கொடுங்களே, மன்னிச்சிடுங்களே. என்ன சொன்ன? என்ன சொன்ன? டிரைவர்ஸ். டிரைவர்ஸா? அதேதான். என்னங்க, எனக்கு என்ன அர்த்தம் தெரியும்? நான் தெரியாம செஞ்சுட்டதுக்கு இப்படி. ஐயோ, ஏங்க கண்ணுங்களா, செல்லுங்களா, உங்களுக்கு தான் நல்ல பழக்கமாச்சே. எப்படியாவது ஐயா கிட்ட அந்த பேப்பரை திருடிட்டு வரீங்களா? இப்ப நாங்க திருந்திட்டோம். சமயம் பார்த்து திருந்துடுவீங்களே திருட்டு பசங்களா. என்னங்க, பார்த்து பழி வாங்குறியா? பார்த்துடு.